ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் கடைக்கடைன்னு வந்து சாப்பாடு செய்வோம்னு வெளிக்கிட்டாச்சு. அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சூடானோன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். அது லைட்டாக பொரிஞ்சோன்னா வெள்ளைப்பூடு ஒரு 4-5 வெள்ளைப்பூடு போட்டு அதுக்கும் கொஞ்சம் பொரிஞ்சோன்னா பெரிய வெங்காயம் போட்டு நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறேன். இப்போ வதங்கினோன்னா கட்டத்தூள் சேர்க்குறேன். இது எங்கிட்ட உரைப்புக்கு தேவையான அளவு தான். உங்கள்கிட்ட கட்டத்தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செத்தல் மிளகாய் கூட சேர்க்கலாம். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னா அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கிரைண்டர் கப்பில் சேர்த்துட்டு நல்லா பட்டா அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுக்கலாம். அதுக்கு பிறகு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு சூடானோன்னு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் தோசையை ஊற்றுறேன். தோசையை ஊற்றி போட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருக்க சட்னி இருக்காது நல்லா எல்லா பக்கம் இந்த மாதிரி மேலால் ஊற்றி ஒரேடியாக ஊற்ற தேவையில்லை. எங்களுக்கு கொஞ்சமாக கணக்காக ஊற்றி எல்லா பக்கம் அப்படியே பிரட்டி விடணும். நல்லா பிரட்டிட்டு மூடி விட்டுட்டோம்னு சொன்னால் ஒரு 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வெந்துடும். இந்த மற்ற பக்கம் திருப்பி போட தேவையில்லை. நாங்கள் மூடி வைக்கிறபடியாக எல்லா பக்கம் வெந்துடும். எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி ஜூஸும் கரைச்சாச்சு. சன்குயிக்லேயே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வருது, அதையும் கரைச்சிட்டு இந்த தோசையும் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு ஓட்டுக்கிடாண்டு கொடுத்தாச்சு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது காலமாக சாப்பிட்டீங்கன்னா இரவு வரைக்கும் அந்த சுபம் கூட நாவிலே நின்று நாட்டியம் ஆடிக்கொண்டு இருக்கும். அப்படி ஒரு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் இன்றைக்கு காலையில் செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக்கிட்டா.